யார் இவங்க ரெண்டு பேரும்? ஃபாரின் மாட்டாஸ்பத்திரி வேலை செய்யற மாதிரி. அதெல்லாம் இல்ல, டைட்டானிக் ஜாக் ரோஸ். ஓ அதுல ஜாக் அண்ட் ரோஸ்க்கு நிலைமை என்னன்னு தெரியும்ல. பரவாயில்ல, என் உயிர் போனாலும் என் பொண்டாட்டியை காப்பாத்து. இவனை ஏன்டா கூட்டு வந்தீங்க? நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுது அப்படின்னா நீங்க திப்பு திப்புன்னு ஓடியாந்து இதில் குச்சி உங்களுடைய பின்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வல்க்ரோ இருக்கு இல்லையா? வல்க்ரோனா இங்கே சாஃப்டாக இருக்கும், அங்கே வந்து சொரன்னு இருக்கும். ஓகேவா? சின்ன பசங்க பேண்ட்டெல்லாம் இதான் போட்டு கொடுப்பாங்க. அதில் மாதிரி வந்து பார்த்தோன்னா யார் வந்து முதல்ல ஒட்டிக்கணும், ஒட்டி யார் வந்து பார்த்தோன்னா கால் கீழே படாமல் ஏரில் வந்து உங்களை வந்து ஒட்டிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பதில் சொல்கிற சான்ஸ். தவறான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க்கும் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் எதுக்கு ஒட்டணும் எதுக்கு ஒட்டக்கூடாது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு ஒட்டுங்க. மொத்தமாக 5 கேள்விகள் தான். ஓகேவா? உங்க கணவருடைய டேட் ஆஃப் பர்த் வித் இயரோட எழுதணும். ஓகே, சத்யதேவ் முதலாவதாக பண்ணதா அவருடைய ஆன்சரை வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கரெக்டாக செக் பண்ண போகிறோம். காமிங்க. 18/10/1894. அக்டோபர் 18, 1994. ஓகே சத்யதேவ், நீங்க எழுதுனதும் உங்க மாமியார் எழுதுனதும் ஒரே பதில், ரைட் ஆன்சர். அடேப்பா, Guys, all 90s kids here, these boys are. இவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம். உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? 4/12/1993. ஓகே, நீங்க மறுபடியும் உங்க பொசிஷனுக்கு வந்திருக்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்க கணவர் உங்க மகன் அவருடைய கை இருக்குல்ல, ஏய் எங்கடா போற? என்ன சாமி, 2 கை இருக்குல்ல, 2 கையையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை மச்சம் இருக்கு கையில மட்டும்? ஓகே, எனிவேஸ் வந்து பார்த்தோன்னா சத்யதேவ் கிவ் அப் பண்ணிட்டாரு. நீங்க தான் பதில் அப்படியே ஒட்டிட்டே இரு. ஓகே, எத்தனை மச்சங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். 2 கைகளையும் சேர்த்து. சத்யதேவுக்கு மச்சமே இல்லையா. அவனுக்கு வாய் இப்படி பேசினா எங்க மச்சம் வர்றது? உடம்பு ஃபுல்லா மச்சம், அதனால எத்தனை மச்சம் கவுண்ட் பண்ண முடியல. நாங்க கேட்டது கையில தான் கேட்டோம். ஓகே ஆஜிபா, நீங்க எத்தனை மச்சம் எழுதிருக்கீங்கன்னு காட்டுங்க. சோ 2 மச்சம் எழுதிருக்க. சரியா தவறா அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2ங்கிறது சரியா இருந்தா உங்களுக்கு பாயிண்ட் இருக்கு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ல போயிடும். இது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்னடா? ஆஜிபாவோட பூஜிபா கையில எத்தனை மச்சங்கள் இருக்கிறது? The India wants to know. This auntie wants to know. ரெண்டு அணியும் வந்து பார்த்தா ஆளுக்கு ஒரு புள்ளிகள்ல இருக்காங்க. ஒன்னு 3 கேள்வி இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஓகே, உங்க அம்மா உங்க மனைவி 2 பேர்ல யாரு ரொம்ப பொசசிவ் உங்க மேல? முதல்ல போனது சத்யா. யார் ரொம்ப பொசசிவ் அப்படி என்றால் அதையும் எங்க அம்மா தான் எழுதிருக்காங்க. வர்ஷாவா? யார் இது? வர்ஷா? வைஷு. வைஷுவா? ஓகே, வைஷு என்பது சரியான பதிலா? ஓகே, வைஷு என்பது சரியான பதில். ஏய், இது ஒரு மாதிரி ஜாலியான மாமியாரா? ஆக்சுவலி எங்க அம்மாக்கு டான்ஸ் ஆடணும் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கொஞ்சம் ஹெப்பியான ஒரு பாட்டு போட, லேட்டஸ்டா வந்து பாட்டு ஏய், ஏதாவது. போடுறா. கேம் முடிச்சிட்டேனா? அதெல்லாம் முடியாது. ஆடுவோம். நாங்க இப்பவே வின் பார்க்கணும். பண்ணிட்டோம், லீடிங்ல இருக்கோம். போடுறா. ஆமா, போடுறா. ஒண்ணே ரெடி ஆயிட்டாங்க. செப்பல்லாம் கழட்டிட்டு வராங்கடா. என்டர்டெய்னிங் மாமியார். நேரா வீட்டுக்கு போற பாட்டை போட்டு மாமியாரோட ஒரு டான்ஸ் போடுறோம். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்காம போயிடுச்சு.